வணக்கம், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ். முதல் தடவை என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். என்னோடய சேனலில் நான் ஃபினான்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி தான் ஷேர் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் நான் பண்ண மிஸ்டேக் யாரும் பண்ண வேணான்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த என்னோடய வீடியோஸ்லாம் ஒரு எஜுகேஷ்னல் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும், நாட் அஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு இஃப் யூஆர் லுக்கிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ், ப்ளீஸ் காண்டாக்ட் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்டாம்ப் டியூட்டி. யூகேயில் ஸ்டாம்ப் டியூட்டி ப்ரிட்டி சிமிலர் கான்செப்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸ் ஸ்டாம்ப் டியூட்டி. லண்டனில் வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய கனவு. எங்கே வீடு வாங்கினாலும் அது ஒரு பெரிய கனவு தான். பட் இங்கே அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வீசா இஷ்யூஸ் இருக்கும். நம்ம இங்கே செட்டில் ஆக போகிறோமா, டெசிஷன் எடுக்கிறதே டைம் ஆகும். ஸோ நம்ம லைஃபே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்க சமயத்தில் இது ஒரு பெரிய டெசிஷன், ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் எப்போவும் வீடுன்றதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்ததே இல்லை. இது நம்மளுக்கு ஒரு ஒரு தேவை. கண்டிப்பாக இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங், ரைட்? நமக்குன்னு ஒரு இடம், நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் இது ரொம்ப எமோஷ்னலான ஒரு டாபிக், ரைட்? வீடு வாங்குறது. யூகேயில் வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பற்றி பேசணுன்னாவே ஒரு தனி வீடியோ போடணும். பட் நான் யூகே ஸ்டாம்ப் டியூட்டி பற்றி ஏன் ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னு யோசிச்சேன்னா இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே எனக்கு நான் ஒரு அளவுக்கு டீசெண்டான ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுருந்தேன், என்னெல்லாம் நடக்கும் இந்த ஹோல் ப்ராசஸில் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் என்னோடய ஆஃபர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டீட்டெயில் கோட் என்னோடய கன்வேயன்ஸுக்காகவும் என்னோடய சாலிசிட்டருக்காக கேட்கும்போது த கோட் ஐ காட் ஃபார் ஸ்டாம்ப் டியூட்டி என்னை வீடு இங்கே வாங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுது. ஸோ அதனால் ஐ தாட் இட்ஸ் வொர்த் ஸ்பீக்கிங் அபவுட் இட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். முதல்ல பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாம்ப் டியூட்டி, லேண்ட் டேக்ஸ், எஸ்டிஎல்டி அப்படின்னு டெர்மினாலஜி தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இங்கிலாண்ட்லேயும் நார்தர்ன் அயர்லாண்ட்லேயும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ். ஸ்காட்லாண்டில் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், வேல்ஸில் லேண்ட் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். பேர் தான் வேறு, பட் கான்செப்ட் ஒன்று தான். எஸ்டிஎல்டி ஒரு ஒன் டைம் பேமெண்ட். உங்கள் டிரான்சாக்ஷன் அதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டி சிக்னேச்சர் லேண்ட்லார்ட் அண்ட் நாங்கள் கையெழுத்து பண்ணதுக்கப்புறம் சாலிசிட்டர் மூலமாக ஹெச்எம்ஆர்சிக்கு கட்ட வேண்டிய காசு தான் இது. ஸோ இந்த எஸ்டிஎல்டி கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா டிஎட் பேசிஸ் தான். நம்ம டேக்ஸ் எப்படி ஒரு த்ரெஷோல்டுக்கு மேலே போனால் ஹையர் பர்சன்டேஜ் அந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் எஸ்டிஎல்சி கால்குலேஷனும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கரண்ட் ரூல்ஸ் 125K பவுண்ட்ஸ் வரைக்கும் 0%, அப் டு 250K, 125லேருந்து 250Kனா 2%, 250Kலேருந்து 925Kனா 5%, 925K to 1.5 million 10%, and about 1.5 million it's 12%. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ்னால் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றது நீங்கள் அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ்னால் 0% அப் டு 300K, 300Kலேருந்து 500K வரைக்கும்னா 5%, எனிதிங் அபவ் 500 ரெகுலர் ரேட்ஸ் அப்ளை. ஸோ அப்போ 500Kக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டில் 925 5%, அதுக்கப்புறம் 10%. இந்த ப்ராசஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ செகண்ட் ஹோம் இல்லை பை டு லெட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க, ரெண்டாவது வீடு வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் ரேட், ரைட்? இதில் ஒரு 5% சர்சார்ஜ். ஐ திங்க் 2024 அந்த 3%லேருந்து 5% ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5% ஆன் ப்ராப்பர்ட்டி ஒர்த் பிட்வீன் 40லேருந்து 125. ஸோ 0% இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நார்மல் ரேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 125K ஆகிடுச்சு, சாரி 5% ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 7% ஃப்ரம் 125 to 250, 10% on 250 to 925. ஸோ இப்படி தான் உங்கள் ரேட் செகண்ட் ஹோம்க்கு இட்ஸ் ஹையர்.
ஏன் வந்து செகண்ட் ஹோமுக்கு ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. சும்மா பிளைண்டாக வந்து அது போடல. என்ன லாஜிக் யூகேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேல வந்து நிலம் வந்து கம்மி நிலம், ரைட்? ஸோ 2015-16 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இந்த செகண்ட் ஹோம் வாங்குற மாதிரி. இப்பவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, பட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர் முதல் வீடு வாங்குறவங்க அந்த ஸ்பேஸே அவங்களுக்கு கிடைக்கல உள்ளே வர்றதுக்கு. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஒரு ஃபேர்னஸ் வரணுன்றதுக்காக இந்த செகண்ட் டைம் பையர்ஸ், அதை ரெண்டாவது வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹையர் ரேட்ஸ். எனக்கு என்ன செக் பாயிண்ட்னா வந்து யூகேல வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடு. ஸோ ஐ ஆம் ஃபர்ஸ்ட் டைம் பையர் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் பையர் அப்படின்றது வந்து யூகேல வந்து டிஃப்ரெண்ட். எஸ், அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் யூகே ஹெச்எம்ஆர்சியை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் என்னென்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து எங்கே இருந்தாலும், ரைட், வீடு ஒரு வீடு வந்து எங்கே இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பையர் கிடையாது. ஸோ நான் ஏன் வந்து வீடு அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து இது வந்து ஒரு கட்டிடமாக இருக்கணும். ஒரு லேண்ட் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு வீடு எங்கே இருந்தாலும் யூ வில் பி கன்சிடர் ஆஸ் யூ வில் நாட் பி கன்சிடர் as a ஃபர்ஸ்ட் டைம் பையர், ரைட்? ஸோ எனக்கு வந்து இந்தியாவில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளோ சார்ட், ரைட்? இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த யூகேல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சேர்த்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷனில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதான் ஃபஸ்ட்டுனா உலகத்துலேயே அதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடுனா உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர், ரைட்? அது வந்து 1 அப்படின்னா. எனக்கு வந்து இந்தியாவில் ப்ராப்பர்ட்டிகள் இருக்கிற ஒரு வீடு இருக்கிறதுனால இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால ஸோ இட்ஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றனால இது வந்து என்னோடய செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ரைட்? கொஷின் வந்து இது எப்படி படிக்கணும்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் பழைய வீட்டை விற்று இந்த புது வீடு வாங்குறீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து நோ, நான் வந்து அப்படி வாங்கலை. அப்படின்ற பட்சத்தில் என்னோடய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஹையர் ரேட், ரைட், செகண்ட் ஹோம்க்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய பழைய வீடு விற்று இது வாங்குறேன். ஸோ இந்தியா வீடாக இருக்கட்டும், யூகேல இன்னொரு வீடு விற்றுட்டு நீங்கள் வந்து புது வீடு வாங்குறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹையர் டிரான்சாக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது, ரைட்? ஸோ அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மிடில் ஒன் வந்து நம்ம வந்து லேட்டர் கூட பேசிக்கலாம். பட் வெரி ஹை லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு 3 வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்தியா ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஹையர் ரேட் கேட்டுறீங்களோ அதை வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த தேர்ட் பாக்ஸ் வந்து சொல்கிறது. விஷ் நான் இந்த ஃப்ளோ சார்ட் வந்து முதல்ல பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் நான் இது பார்க்கல. எனக்கு வந்து டைரெக்டாக என்னோடய சொலிசிட்டர் வந்து இதுதான் வந்து ஒரு கோட், நீங்கள் வந்து இவ்வளோ காசு அதிகமாக கட்டணும் 5% லிட்டரலி அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஷாக். எப்படி ஸ்டாம்ப் டியூட்டி லேண்ட் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுன்றதுக்கு வந்து ஹெச்எம்ஆர்சி ஒரு அமேசிங் டூல் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து அது காட்டுறேன். எப்படி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டில் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியதுன்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அக்கார்டிங்லி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இந்த ஸ்டாம்ப் டியூட்டி லேண்ட் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுற இந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பெட்டி மச் ஹவு டியர்ட் மாடல் ஒர்க்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா செகண்ட் ப்ராப்பர்ட்டினா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம வந்து கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி, ரைட்? வெதர் இட்ஸ் அ ஃப்ரீ ஹோல்டு, அதாவது ஒரு ப்ராப்பர் செமி டிட்டாச் டெரஸ் ஒரு டிட்டாச் ஹவுஸாக வாங்குறீங்களா, இல்லை வந்து லீஸ் ஹோல்டு வந்து மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து லீஸ் ஹோல்டு. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா லீஸ் ஹோல்டுன்னு செலக்ட் பண்ணுங்கள். வீடுனா ஃப்ரீ ஹோல்டு. ஸோ ஃப்ரீ ஹோல்டு, என்னோட வீடு வந்து ஃப்ரீ ஹோல்டு. ஸோ லெட்ஸ் டூ ஃப்ரீ ஹோல்டு. இட்ஸ் ரெசிடென்ஷியல், ரைட்? நாங்கள் வந்து யூகேல இருக்கோம். ஸோ அதனால் வந்து இட்ஸ் ரெசிடென்ஷியல். எப்போ வந்து டிரான்சாக்ஷன், ஸோ ஒரு ஃபியூச்சர் டேட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இப்போ வந்து 1st 10/2026. ஓகே,
Are any of the purchaser non-UK resident? No. Are you purchasing the property as an individual? Yes. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜாயிண்ட்டாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி வாங்கினா கூட எஸ் தான் செலக்ட் பண்ணோம். இது வந்து நோன்றது வந்து ஒரு கம்பெனியில் ட்ரஸ்ட் அவங்களுக்கு தான். அண்ட் தே ஹாவ் த பெனிஃபிட்ஸ். ஒரு கம்பெனியாவோ ட்ரஸ்ட்டோ வாங்கினீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கம்மியாக வரும். ஸோ அது வந்து நம்ம இப்போ வரி பண்ணிக்க வேணாம். as an individual, yes. Will the purchase of the property result in owning two or more properties? இங்கே தான் வந்து செக் பாயிண்ட், ரைட்? நம்ம பார்த்த மாதிரி இந்தியாவில் வந்து உங்களுக்கு வீடு இருந்தால் எஸ்ன்னு தான் செலக்ட் பண்ணணும். இஸ் த ப்ராப்பர்ட்டி பீயிங் பர்ச்சேஸ் ரீப்ளேசிங் யுவர் மெயின் ரெசிடென்ஸ்? ஸோ இங்கே வந்து யூகேலேயே நீங்கள் உங்கள் ரெண்டாவது வீடுனா ஃபர்ஸ்ட் வீடை விற்றுட்டு இந்த வீடை வாங்க போகிறீங்களா? அதுமாதிரி இந்தியா வீடை விற்றுட்டு இதுதான் உங்கள் மெயின் ரெசிடென்ஸா அப்படின்னா எஸ்ன்னு செலக்ட் பண்ணணும். இல்லைனா நோன்னு செலக்ட் பண்ணணும். Okay, and முன்னாடி பார்த்த மாதிரி a refund option may be available if the main residence is sold within 3 years. Okay, so purchase price, let's put 800k, right? Continue. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்டர் பண்ண கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து இங்கே வரும். ஸோ எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா கேல்குலேட்டட் எல்டி சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா 70,000 SDLT நீங்கள் கேட்ட வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 800k ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஸோ 700க்கு நீங்கள் டேக்ஸே கட்ட வேண்டிய. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் லைக் 18-19 lakhs, ரைட்? ஸோ கிரேசி. ஸோ இப்போ வந்து இந்த கேல்குலேஷனை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா எப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்குன்னு கூட பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ், நல்ல ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ரைட். ஸோ ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி கூட நம்ம பார்ப்போமே. ஸோ என்ன சேஞ்ச் பண்ணலாம்? ஓகே, லெட்ஸ் சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ். ஸோ 499. கண்டினியூ. ஓகே. 39. So 40, around 40,000. So the higher the rate, the property rate goes, the higher the SDLT will be. And நீங்கள் 3 வருஷத்துக்குள்ள வந்து உங்கள் மெயின் வீடை விற்றுட்டிங்கன்னா ஸோ யூ வில் கெட் த ரீஃபண்ட், ரைட்? அது எக்ஸ்ட்ரா வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அரௌண்ட் 25k. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி, ஓகே. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அன் ஆப்ஷன், ரைட்? நீங்கள் 3 வருஷம் உங்களுக்கு இருக்குது டிசைட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து டுவெல்லிங் வீடு, ரைட்? ஸோ வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் தங்குறதுக்கான வீடு அந்த மாதிரி இருந்தால் தான் இட்ஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி இன் யூகே அப்படின்னு கன்சிடர். இது ஒரு லேண்டாக இந்தியாவில் இருந்துச்சுன்னா நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸ்டில் இட்ஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன் யூகே. ஹோப் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. லேண்டுன்றது அங்கே இருக்குது, அதனால் இது செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்காதீங்க. லேண்ட் இஸ் நாட் எ டுவெல்லிங் இஸ் எங்கே தங்குறதுக்கு வீடு இருக்கோ. ஸோ அதனால் அந்த டெர்மினாலஜி வந்து எங்கள் லாயர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இட் வாஸ் கிரேட்ஃபுல் த வே ஷி எக்ஸ்பிளைன் டு மீ. குட். நெக்ஸ்ட் பார்ட், காமன் மிஸ் கைடட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்து வில் wrap it up. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து என்னோடய வீடு வாங்கணுமா வேண்டாமான்னு அப்படின்னு ஒரு கொஷின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி நீங்கள் ஒரு 50 lakhs to 80 lakhs வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுற மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். அண்ட் ஸோ ஐ சீக் அவுட் கைடன்ஸ் டு பீப்புள், ரைட்? ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு முன்னாடி வந்து எங்கள் வீடு வாங்கினவங்க, அவங்ககிட்ட தான் நான் வந்து அட்வைஸ் கேட்டேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 99.99, ஸோ இன்ஃபேக்ட் 100% ஆஃப் த பீப்புள்ஸ் தே டோல்ட் மீ நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர் அப்படின்னு சொல்லியே இங்கே ரெஜிஸ்டர் பண்ண, டோன்ட் சேஞ்ச் இட், ரைட்? ஏன்னா தே வில் நாட் ஃபைண்ட் அவுட் இந்தியாவில் உனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கிறத பற்றி யாருக்கும் தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து அப்படி தான் வந்து என்னோட லாயருக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையர்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன், விச் டிராஸ்டிக்லி ரிடியூஸ்ட் மை ஸ்டாம்ப் டியூட்டி. செகண்ட் பாயிண்ட் வந்து நாங்கள் வந்து நிறைய எப்படி வந்து இந்த அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து செகண்ட் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இஃப் சேயிங் தட்
என் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒய்ஃப் பேரில் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஸோ லெட்ஸ் பை இட் இன் ஒய்ஃப்ஸ் நேம். ஓகே, பட் ஹெச்எம்ஆர்சி ரூல் கிளியர்லி ஸ்டேட்ஸ் யார் பேரில் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் இஃப் யூ ஆர் இன் அ மேரேஜ் ஹையர் ஸ்டாம்ப் டியூட்டி தான் கட்டியாகணும், ரைட்? தென் வி தாட் ஓகே, இந்தியா ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ஏன் வந்து பேரண்ட்ஸ் பேரில் வந்து கிஃப்ட் டீடாக பண்ணிடக்கூடாது, அப்படி ஒரு இது. அதுலேயும் வந்து ஒரு செக் இருக்குது, வித்தின் சர்டின் பீரியட் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. பட் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அகைன். ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் கெட்டிங் இன் டு தட் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் கிஃப்ட் ஈட் மாற்றுறது, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ தென் வி மேட் அப் அவர் மைண்ட். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி வந்தது என்னென்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். அண்ட் இட்ஸ் நாட் ஓன்லி மை இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? லைக் பீப்புள் ஹூ ஹவ் மூவ் டு யூகே ஃப்ரம் ஆஸ்திரேலியா, யூஎஸ், அதுலேயும் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பயர்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து pretty much கைடன்ஸ் வந்து டோன்ட் டெல் ஹெச்எம்ஆர்சி அப்படின்றது. பட் இதிலெல்லாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பர்சனல் சாய்ஸ் அட் த எண்ட் ஆஃப் டே, ஐ வுட் சே. அப்படி பர்சனல் சாய்ஸுன்றது ஒன்று இருக்குது. பட் இதில் வந்து என்னென்னா, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் வந்து அந்த பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆர் வி சீட்டிங் அப்படின்றது. Even though you're saying saving a lot of money, but at the back of the mind there was no mental peace. Then we went to the lawyer, opened discussion, just accepted saying that தப்பா சொல்லிட்டோம், I have a property apartment in India, and she was also very open, saying that oh okay, and she guided us very nicely and told that இதுதான் வந்து process. So அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், ரைட்? அதுக்காக தான் வந்து we paid a full ஸ்டாண்டர்ட் எஸ்டிஎல்டி ஸ்டாம்ப் டியூட்டி லேண்ட் டேக்ஸ். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. நாங்கள் வந்து இன்னும் டெசிஷன் எடுக்கல வெதர் வி ஹேவ் டு செல் அவர் இந்தியன் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட். பட் ரைட் நோ ஆல் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே இஸ் தட் வி ஹேவ் த பீஸ் ஆஃப் மைண்ட் when I bought our property and nothing hanging on our head. So for that peace of mind, I think it's well worth just abide by law, right? அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, for your own sake, make sure you're paying the right property tax. If there are any questions, please do let me know. நான் வந்து இந்த SDLT calculator அந்த லிங்க்கு, அப்புறம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன், அந்த ஒரு கன்வேயரோட லிங்க், அந்த லிங்க்ஸ்லாம் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். Hope you find this episode useful, and thank you very much, and I'll meet you again in the next video. Till then, stay safe, stay happy.